பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால்வட நேரிடினும் கட்டி இழுத்து கைகால் முறித்து அங்கம் பிளந்து துடித்திடினும் பொங்கு தமிழே உன்னை பேச மறப்பேனோ. அன்னை தமிழுக்கு என் முதற்கண் வணக்கம். யாதும் ஊரே யாவரும் கேலி தீதும் நன்றும் பிறர் தரவாரா. இயற்றமிழ் மாணவர்கள் அனைவருக்கும் முத்துக்குமாரின் அன்பான மாலை வணக்கம். நமது டாப் ஐஏஎஸ் அகாடமியினுடைய ஒரு பகுதியாக தமிழ் பட்டறை அப்படிங்கிற தமிழுக்கான ஒரு தனித்துவமான சேனல்ல நாள்தோறும் அதிகாலை 5 மணிக்கு வைகரை தமிழ் என்கிற பெயரில் தமிழ் இலக்கிய பகுதிகளையும், மாலை பொழுது 5 மணி அளவில் தமிழ் தென்றல் என்கிற பெயரில் தமிழ் இலக்கணம் சார்ந்த 20 குறுவினாக்களையும் தங்களுக்கு இலவசமாக வழங்கி கொண்டிருக்கிறோம். போட்டித் தேர்வு மாணவர்கள் இதனை சரியாக பயன்படுத்தி தமிழில் அதிக மதிப்பெண்கள் பெற வைப்பதே டாஃபினுடைய நோக்கமாக இருக்கிறது. அதனுடைய பகுதியாக இன்றைக்கு 12ஆம் நாள் தேர்வு 12க்கான ஒரு விளக்க காணொலியை நம்ம பார்க்க இருக்கிறோம். இதற்கான தேர்வை நீங்க 5 மணிக்கு எழுதியிருப்பீங்க. அந்த தேர்வுல உங்களுக்கான விடைகள் தெரிஞ்சிருக்கும். ஒரு சில கேள்விகளுக்கு இதுதான் விடை வருமா அப்படின்னு டவுட் இருந்திருக்கும். அந்த டவுட் எல்லாம் கிளியர் பண்ணக்கூடிய இடம் தான் இந்த விளக்க காணொலி. இந்த காணொலியில புணர்ச்சி விதிகளையும் அது சார்ந்த விஷயங்களையும் தெளிவாக பார்க்கலாம். வாங்க உள்ள போகலாம். முதல் கேள்வி பாருங்க. தவறான ஒன்றினை கண்டறி, சேர்த்து எழுதுக. ஆக்சுவலா அதுல தவறான ஒன்றுன்னு சொல்லக்கூடாது, மாறுபட்ட ஒன்றை கண்டறின்னு மாறுபட்ட ஒன்றை கண்டறி கேட்கணும். ஆனா தவறான ஒன்றினை கண்டறின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ல ஒரு சின்ன மாறுபாடு. இதுல எல்லாமே சரியான பிரித்து எழுதுகதான் இல்லையா. உதாரணத்துக்கு பூ கூட்டல் சோலைன்னா பூ பெயர் முன் இன மென்மையும் தோன்றும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. பூ பெயர் புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பூ அப்படிங்கிறது நிலைமொழியாக வந்து வறுமொழியில க ச த ப வந்துச்சுன்னா வல்லெழுத்தும் மிகும் மெல்லெழுத்தும் மிகும். உதாரணத்துக்கு பூ கூட்டல் சோலைய பூச்சோலை அப்படின்னு எழுதலாம், பூச்சோலைன்னு எழுதலாம். வல்லினத்துக்கு இனமான மெல்லினம் வந்து பூஞ்சோலை அப்படின்னு எழுதலாம். இதுவும் சரியாகத்தான் இருக்கு. பல்லங்காடி, பல் கூட்டல் அங்காடி. பல் என்பது தனிக்குறில், பல் என்பது தனிக்குறில் ஒற்று பெற்று வந்திருக்கு இல்லையா. இது தனிக்குறிலா இருக்கு. பக்கத்துல ஒரு மெய்யெழுத்து இருக்கு. உயிர் வரின்னு இருக்காங்க. நிலைமொழி வறுமொழியோட முதல் எழுத்து உயிரெழுத்து வந்திருக்கு. அப்படி வந்தா அதுக்கு ஒரு விதி இருக்கு. தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் ரட்டும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. ரட்டும்னா என்ன அர்த்தம்னா இந்த ஒற்றெழுத்தானது ரட்டித்து ஒழிக்கும். அப்ப என்ன ஆகும், 2 இல் வந்துடும். அப்ப அங்காடி அப்படிங்கிற வார்த்தை உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை விதிப்படி இத லேனு மாறும், பல்லங்காடின்னு மாறி இருக்கு. இதுவும் கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட் தான். பண்ட மாற்று, பண்டம் கூட்டல் மாற்றுன்னு இருக்கு. நிலைமொழியின் ஈற்றெழுத்துல மகரமை வந்தால் மகரமை கெட்டு புணரலாம், இயல்பாக புணரலாம், வல்லெழுத்து மிகுந்து புணரலாம், அல்லது வல்லெழுத்துக்கு இனமான மெல்லெழுத்து மிகுந்து புணரலாம். இந்த வகையில பார்த்தா இந்த இடத்துல இயல்பு புணர்ச்சி நடக்கும். பண்டம் அந்த மகரமை கெட்டு போய் இயல்பான புணர்ச்சி. அப்போ பண்ட மாற்று ரெண்டும் இயல்பாக புணர்ந்திருக்கிறது. சோ இதுவும் கரெக்டா தான் இருக்கு. அடுத்தது நாள் கூட்டல் அங்காடி, நாள் கூட்டல் அங்காடி. சோ இங்கேயும் மெய்யெழுத்து, இங்க உயிரெழுத்து. அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இந்த இல்லும் ஆகும் சேர்ந்து லேனு மாறி நாலங்காடின்னு மாறி இருக்கு. இதுவும் கரெக்ட் தான். அப்போ இந்த புணர்ச்சியில எந்த மாறுபாடு இல்லை, சேர்த்து எழுதுறதுல எந்த தவறும் நடக்கல. ஆனா சேர்த்து எழுதுறதுல எது ஒரு மாறுபட்டது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பூ கூட்டல் சோலை பூஞ்சோலை அப்படிங்கிறது மட்டும்தான் மாறுபட்டது. எப்படி சார் மாறுபட்டதுன்னு சொல்றீங்க அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல நடந்த ஒரு நிகழ்வு தனிக்குறில் முன் ஒற்று வந்துருச்சு, இது வந்துருச்சு, இது ரெண்டும் புணர்ந்துருச்சு. அப்ப இந்த புணர்ச்சிக்கு பேரு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற புணர்ச்சி. அப்ப இங்க நடந்திருக்கக்கூடிய புணர்ச்சி என்ன புணர்ச்சினா ஒரு இயல்பான புணர்ச்சி நடந்திருக்கு. அதாவது மற்ற விதிகள்லாம் நடந்தாலும் இயல்பான புணர்ச்சி தான் நடந்திருக்கு. அதே மாதிரி இதுலயும் மகரமை கெட்டு போனாலும் மீதி இருக்கிறது எப்படி புணர்ந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இயல்பாக புணர்ந்திருக்கு. எந்த மாற்றமோ தோன்றலோ திரிதலோ கெடுதலோ நடக்கல. கெடுதல் நடந்திருக்கு, பண்டம்ங்கிற வார்த்தை போயிருக்கு. ஆனா அதுக்கப்புறம் நடந்தது ஒரு இயல்பு புணர்ச்சி. நாலங்காடி இதுவும் என்னதுதான் ஒரு இயல்பான புணர்ச்சி தான். அந்த அடிப்படையை பார்த்தா இந்த இடத்துல மட்டும்தான் வல்லினத்திற்கு இனமான மெல்லினம் மிகுந்தொழிஞ்சிருக்கு. அப்ப இந்த இடத்துல மாறுபட்ட ஒன்று எதுனா பூஞ்சோலை அப்படிங்கிறதா மாறுபட்ட ஒன்று. புரியுதுங்களா? சோ அந்த அடிப்படையில நம்ம இதை மாறுபட்டதுன்னு சொல்லலாம். ஆனா பிரிச்சு எழுதுறதுல எந்த மாறுபாடும் எந்த தவறும் நடக்கலாம். தவறாக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட் மட்டும் தப்பு. ஓகேவா? சோ அப்ப இதற்கான ஆன்சர் தெரியுதா? பூப்பெயர் வந்தா பூப்பெயர் முன் இனமென்மையும் தோன்றும்.
அப்படின்னு விதி இருக்கு. ஸோ இனமென்மையும் தோன்றும்னா இன எழுத்துக்கு இனமான மெல்லின எழுத்தும் தோன்றும் அப்படின்னு அர்த்தம். பூ கூட்டல் செடினா பூச்செடி பூஞ்செடின்னு சொல்லுவாங்க இல்லையா. பூ கூட்டல் தொட்டினா பூத்தொட்டி பூந்தொட்டி சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாதிரி நம்ம வல்லெழுத்தும் மிகுந்து போடலாம், மெல்லெழுத்தும் மிகுந்து போடலாம். இதே 9th புக்லயே நீங்க இந்த மெய் மயக்கம்ங்கிற இடத்துல இந்த புணர்ச்சி விதியை பார்க்கலாம். புலி என்கிற சுவை பேர் வரும் பொழுது வல்லெழுத்தும் மிகும் மெல்லெழுத்தும் மிகும் படிச்சிருக்கோம் இல்லையா. புலிக்கறி, புளிங்கறி, புளிச்சோறு, புளிஞ்சோறு, வல்லினமும் மிகலாம் மெல்லினமும் மிகலாம். அந்த புலிங்கிற வார்த்தை பூங்கிற வார்த்தை இந்த ரெண்டுக்கும் மட்டும் சிறப்பு விதிகள் இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் தான் அதை கொடுத்துருக்காங்க. ஸோ 1வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏ அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து 2வது கொஸ்டின், தெல் அமுது பிரித்து எழுதுக கொடுத்துருக்காங்க. தெல் அமுது தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியேங்கிறாங்க. தெல் அமுதம் என்னதான் தெளிந்த அமுதம்னு தெளிந்த அமுது இல்லையா. தெல் அமுது தெளிந்த அப்படிங்கிற வார்த்தை, இந்த வார்த்தையை வந்து பண்பு பேர்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா தென்மைன்னு சொல்லுவாங்க. பண்பு பேர் என்ன சொல்லுவாங்க தென்மைன்னு சொல்லுவாங்க. தெல் அமுதுங்கிறத இப்படி பிரிக்கலாம், தென்மை குட்டல் அமுதுன்னு பிரிக்கலாம். தென்மைனா தெளிவு, அதாவது தென்மைங்கிற சொல்லோட வேர் சொல்லே தெல் அப்படிங்கிறது தான். வேர் சொல்லே தெல்லுங்கிறதா வேர் சொல், அது தப்பு இல்லை. தெல்லுங்கிற வார்த்தை தான் தென்மைன்னு மாறி இருக்கு. இப்ப தெல் என்பது இந்த தென்மை. இங்க 2 ஈல் கொடுத்துருக்கோம். இந்த 2 ஈல் வந்தா ஆன்சர் கிடையாது, 1 ஈல் வந்தா எடுத்துக்கலாம். தெல் கூட்டல் அமுதுன்னா கரெக்ட் தான். ரெண்டுமே ஆப்ஷன்ல இருக்கு சார். ஏன் சார் எடுக்க? தென்மை கூட்டல் அமுது சரியான விடையா இருக்கும். இது வேர்ச்சொல் தெல்லுங்கிறது. தெல் அமுதுங்கிற வார்த்தையை கூட சேர்க்கலாம். இப்ப இந்த இல் தனிக்குறில் ஒற்று வந்திருக்கு, அப்போ உயிர் வரின் இரட்டும்னு விதி இருக்கு. அப்ப இல் போட்டா அமுதுன்னு ஆக்கிக்கலாம், தப்பு கிடையாது. 2 பிரித்தலும் கரெக்ட் தான். ரெண்டும் கொடுத்துட்டா நீங்க தென்மை கூட்டல் அமுதே எழுதுங்க, அதுவே கரெக்டா இருக்கும். சரிங்களா. ஆனா தென்மை அப்படிங்கிறது பண்பு பேர் புணர்ச்சி பிரி மை விகுதி கட்டு நகரம் லகரமாக தெரிந்து மாறி. இப்ப தென்மை கூட்டல் அமுது சரியான விடை. தென்மை இல்லாத பட்சத்துல இந்த வார்த்தைக்கு என்ன எடுத்துக்கலாம்? தெல் கூட்டல் அமுதுன்னு எடுத்துக்கலாம். தெல் என்பது தெளிவு அப்படின்னு பொருள். ஓகேவா. ஸோ அவ்வளவுதான், தெல் அமுது. ஸோ இதற்கான ஆன்சர் 2வது கொஸ்டினுக்கு ஏ ஆன்சர். அடுத்தது 3வது கொஸ்டின், கொடுப்பாய்க்கு கூட்டல் உறவு கூட்டல் என்று 3 எழுத்துக்களையும் 3 சொற்களையும் சேர்த்து எழுத வேண்டும்னு கொடுத்துருக்காங்க. சில ஆப்ஷன்ல உங்களுக்கு பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். என்ன அப்படின்னா என்றுன்னு வந்திருக்கு. அப்ப என்றுன்னு வந்தா ஒன்றுன்னு முடியாது, அப்ப இதுவும் கிடையாது. இங்கேயும் ஒன்றுன்னு முடியுது, அப்ப இங்கவும் கிடையாது. இந்த 2மே கிடையாதுங்கிறது தெளிவா தெரியுது. ஸோ மீதி இருக்கிறதுல கொடுப்பாய்க்கு உறவு கூட்டல் என்றுங்கிற வார்த்தைய எந்த விதமான புணர்ச்சியும் இல்லாம இயல்பா கொடுத்துருக்காங்க. அப்ப இது வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்படி பார்த்தா ஆன்சர் இதுதான் அப்படிங்கிறத ஆப்ஷனை ஓரளவுக்கு தெளிவா பார்த்தாலே ஆன்சரை கண்டுபிடிக்கிற மாதிரிதான் இருக்கு. ஓரளவுக்கு ஒரு அடிப்படை புரிதல் இருந்தாலே போதும். இதுக்கு புணர்ச்சி விதிலாம் படிக்கணும் அப்படிங்கிற அளவுலாம் கிடையாது. ஆனா புணர்ச்சி விதியில என்ன பயன்படுது? குற்றியலுகுற புணர்ச்சியும் முற்றியலுகுற புணர்ச்சியும் பயன்படுது. குற்றியலுகுற புணர்ச்சியும் முற்றியலுகுற புணர்ச்சியும் அது என்ன சொல்லுது? குற்றியலுகுற புணர்ச்சி அப்படின்னா நிலைமொழியில குற்றியலுகுறம் வந்து வருமொழியின் முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தான். நிலைமொழியில குசுடு துகுரோட குற்றியலுகுற சொல் வந்து வருமொழியின் முதல் எழுத்து உயிர் எழுத்தா இருந்தா உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும். அந்த விதிப்படி உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும். இந்த விதி எல்லாத்துக்கும் தெரியும், அதனால எழுதி போடல. உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும், அதாவது நிலைமொழியில் ஈற்றெழுத்துல இருக்கக்கூடிய ஊங்கிற குரல் மெய்யை விட்டு ஓடிவிடும். அப்ப என்ன ஆகுது? கொடுப்பாய்க்கு அதுல உள்ள ஊ கெட்டு போகும். அப்ப என்ன இருக்கும்? இக்கு மட்டும் இருக்கும் இல்லையா. இப்ப என்ன ஆகுது? இங்க உயிரெழுத்து இருக்கிறதால உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புன்னு சொல்லி கொடுப்பாய் ஒரு இக்கு போட்டுக்கிறேன். அது இந்த இக்கு என்ன, இப்ப இது 2 சேர்த்து என்னன்னு மாத்திடுறேன், கூன்னு மாத்திடுறேன். அப்புறம் ஊ போட்டு கொடுப்பாய் குறவு இந்த 2 சேர்த்தாச்சா கூட்டல் என்று. இப்ப பாருங்க, நிலைமொழியின் கடைசி எழுத்து ஊன்னு முடியுது. ஆனா இது குசுறுதுபுரு கிடையாது. அப்ப குசுறுதுபுரு கிடையாதுன்னா என்ன லுகரம்னா முற்றிய லுகரம். முற்றிய லுகரம். சார் முற்றிய லுகரத்துக்கு என்ன புணர்ச்சி விதி?
முற்றும் அற்று ஒரோ வழி அப்படின்னா புணர்ச்சி விதியே சொல்லப்பட்டிருக்கு. முற்றும் அற்று ஒரோ வழி அப்படின்னா முற்றும் எதை போலவே அப்படின்னா குற்றியலுகரத்தை போலவே அதே வழியை பின்பற்றுகிறதுன்னு நன்னூல் விதி சொல்லுது. அப்ப குற்றியலுகர புணர்ச்சிக்கு என்ன விதியோ அதே விதியைத்தான் முற்றியலுகரத்துக்கும் பின்பற்றணும் அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன ஆகுது, இந்த இடத்துலயும் இந்த உகரம் கட்டு யூக் மட்டும் நீக்கி இந்த ஏ கூட சேர்ந்து அது வேணும் மாறுது, புத்தகம் வச்ச வேணும் மாறுது. அப்ப என்ன ஆகுது, கொடுப்பாய் கொடுப்பாய் குற கொடுப்பாய் குற இந்த வேவ மாதிரிதான் வென்று பாருங்க, கொடுப்பாய் குறவென்று இருக்கா, இதுதான் ஆன்சர். ஸோ இது கொஞ்சம், அதாவது நான் ஆப்ஷன் வச்சு தெளிவா சொன்னேன். ஆப்ஷன் வச்சு ஈஸியா எடுக்கிற மெத்தடு ஒண்ணு கு ஏ அப்படியே இருக்கு, எந்த மாற்றம் நடக்காம, அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்றுன்னு இருக்கு, ஆனா இங்க உன்றுன்னு இருக்கிறதுனால இது வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. இது எடுத்துட்டா மீதி இருக்கிற ஆப்ஷன் டி, அதான் ஈஸியா ஆன்சர் எடுத்துடலாம். இது ஆப்ஷன்ஸ் நாமளா செட் பண்ணது, அதனால சொல்றேன். நீங்க எலிமினேஷன் மெத்தட் இதுலயும் பாருங்க, அப்புறமா புணர்ச்சி விதி அதுல அப்ளை ஆகுதா அப்படிங்கிறதையும் தெளிவா பார்த்துக்கோ. ஸோ மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, டி அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்க, சரியான ஒன்றை தேர்ந்தெடு. சரியான ஒன்று எது, இடை கூட்டல் வினை கூட்டல் வினை. இது என்ன, முதல் நிலைமொழியில இடை சொல்லும் வறுமொழியில வினை சொல்லும் வந்து அது இரண்டும் இணைந்து ஒரு வினை சொல்லை உருவாக்கக்கூடிய சேர்த்தெழுது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆணை கூட்டல் ஈடுன்னு இருக்கு. ஆணை என்பது ஒரு பெயர் சொல், சாரி, ஆணை என்பது ஒரு வினைச்சொல். ஆணை இடுதல், ஆணை என்பது ஒரு வினைச்சொல், இடு என்பதும் ஒரு வினைச்சொல். அப்ப ரெண்டு வினைகள் சேர்ந்து ஒரு வினைச்சொல்ல உருவாக்கியிருக்கு. அப்போ இது இடைவினை கிடையாது, இதுக்கு ராங். அடுத்து சொல்லி கூட்டல் கொடு, சொல்லிங்கிறதும் வினைதான், கொடுங்கிறதும் ஒரு வினைதான், இப்ப இதுவும் கிடையாது. அடுத்து கீழ் கூட்டல் இறங்கு, கீழ் மேல் கீழ் இதெல்லாம் இடைச்சொற்கள், கால் இல் இதெல்லாம் என்ன சொற்கள், இடைச்சொற்கள். அப்ப கீழ் என்பது ஒரு இடைச்சொல், இறங்கு என்பது ஒரு வினைச்சொல், கீழ் இறங்கு என்பது ஒரு வினைச்சொல். இதுதான் அந்த செட்டப்புக்கு கரெக்டா பொருந்துது. கண்டு கூட்டல் பிரினா ரெண்டுமே வினைச்சொல், இதுவும் பொருந்தாது. அப்ப ஆன்சர் என்ன, சி என்பதுதான் ஆன்சர். இது 9th புக்ல இருந்து அப்படியே எடுத்து போட்டிருக்காங்க. 4ஆம் கொஸ்டினுக்கான ஆன்சர் சி. அடுத்து 5வது கொஸ்டின், மெல்லிடை மென்மை கூட்டல் இடை இந்த புணர்ச்சி விதிகளில் பொருந்தாதது எது? அதாவது இதுக்கு புணர்ச்சி விதி பயன்படுத்தியிருப்பாங்கல்ல, எந்த விதி இதுல 4 இது பொருந்தாதுன்னு கேட்கறாங்க. சரி, இது எப்படி பயன்படுத்துறோம்னு பார்ப்போம். மென்மை கூட்டல் இடைன்னு இருக்கு. அதாவது மை விகுதி வந்துட்டாலே அது என்ன பெயர், பண்பு பெயர். இப்போ பண்பு பெயர் புணர்ச்சியில அப்ளை பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் என்ன விதி, ஈறு போதல். ஃபர்ஸ்ட் விதி என்னதுங்க, ஈறு போதல். ஈறு போதல் விதி இப்படி என்ன ஆகுது, மென் கூட்டல் இடைன்னு மாறிடுச்சா? அடுத்தது முன் நின்ற மெய் திரிதல் அப்படின்னு விதி இருக்கு. முன் நின்ற மெய் திரிதல் அந்த விதிப்படி இன்னும் இல்லா மாறும். முன்னின்ற மெய் திரிதல் விதிப்படி நகரம் லகரமாக மாறுகிறது, மெல் கூட்டல் இடை. அடுத்து என்னாவது, அதிலேயே தன் ஒற்று இரட்டல்னு விதி இருக்கு. என்ன விதி, தன் ஒற்று இரட்டல். அந்த விதிப்படி இந்த இல் இன்னொரு இல் புதியதாக உருவாகி ஈடைன்னு வருது. இதுக்கடுத்து என்னாவது, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இந்த ரெண்டும் சேர்த்து லீனு மாறுது, மெல்லிடைன்னு மாறிடுச்சு. ரைட்டா? அப்போ ஈறு போதல் விதி, முன்னின்ற மெய் விதி, தன்னொற்றாற்றல் விதி, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு, 4 விதியை யூஸ் பண்ணியிருக்கோம். இங்க என்னென்ன விதிலாம் இருக்கு, இத பொருந்தாதானே கேட்கறாங்க. ஈறு போதல் இருக்கு, இனமிகள் இல்லை, முன்னின்ற மெய் தீர்தல் இருக்கு, தன்னொற்றிரட்டல் இருக்கு. அப்ப இந்த 3ம் பொருந்தது. எது மட்டும் பொருந்தல, இனமிகள் மட்டும் பொருந்தது. அப்ப இனமிகள் தான் ஆன்சர். ஏன்னா இதுல பொருந்தாத விதிதான் கேட்டிருக்காங்க. அப்ப மெல்லிடைங்கிற வார்த்தையை புணர்ச்சி செய்யும் பொழுது பொருந்தாதது இனமிகள் மட்டுமே. 5வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, பி என்பது சரியான விடை. சரி, அடுத்து 6வது கொஸ்டின் பாருங்க. தவறான இணையை கண்டிருக்க. 3 இனம் 3 கூட்டல் இனம், முக்குணம் 3 கூட்டல் குணம், 3 கூட்டல் வகை மூவகை, 3 கூட்டல் வட்டி மூப்பட்டி அப்படின்னு இருக்கு. இது எது தவறானதுன்னு கேட்கறாங்க. அப்ப 3ங்கிற வார்த்தையை வச்சுதான் இங்க எல்லாமே நடந்திருக்கு. அப்ப என்ன படிக்கணுமா, எண்ணு பெயர் புணர்ச்சி படிக்கணும். எண்ணு பெயர் புணர்ச்சியை போன ஒரு கிளாஸ்லயே வந்து சிறப்பு விதிகள் நடத்தும் போதே
எண்ணு பெயர் புணர்ச்சியை பத்தி தெளிவா சொன்னேன், திரும்ப ஒரு தடவை சொல்றேன். அதாவது ஒன்றுங்கிற வார்த்தை உயிர் எழுத்தோட சேர்ந்துச்சுன்னா ஓர்னு மாறும். அதே ஒன்றுங்கிற வார்த்தை உயிர்மை எழுத்தோட சேர்ந்துச்சுன்னா ஒருன்னு மாறும். ஒன்று கூட்டல் ஆயிரம் ஓர் ஆயிரம், ஒன்று கூட்டல் ஆண்டு ஓராண்டு, ஒன்று கூட்டல் இலை ஓர் இலை அப்படின்னு மாறும். அதே இது ஒன்று கூட்டல் கால்னா ஒரு கால், ஒன்று கால்னு வராது, என்னது ஒரு கால். ஒன்று கூட்டல் சட்டை ஒரு சட்டை. அந்த மாதிரி உயிர்மை எழுத்துக்கள் வந்தால் ஒன்றுங்கிற வார்த்தை ஒருனும், உயிர் எழுத்துக்கள் வந்தால் ஓர்னும் மாறும். இதே மாதிரிதான் இரண்டுக்கும், இரண்டுங்கிற வார்த்தை ஈர்னு மாறும், இருன்னு மாறும். அதுதாங்க விதி சொல்லுது பாருங்க. எண் நிறை அளவும் பிறவும் எய்தின் ஒன்று முதல் 8 ஈராம் எண்ணுள் முதல் ஈர் எண் முதல் நீளும். அப்போ 1 2ங்கிற எழுத்துக்கள்ல எழுத்து நீளும் அப்படிங்கிறான். ஒன்றுங்கிறது ஓர்னு மாறும், இரண்டுங்கிறது ஈர்னு மாறும், 3 6 7 குறுகும் அப்படிங்கிறான். 3 6 7 மூன்றுங்கிற வார்த்தை அதுல ஃபர்ஸ்ட் எழுத்து என்ன இருக்கு, நெடில் இருக்கா, அது குறுகுங்கிறான். 6 அப்படிங்கிறதுல முதல் எழுத்து நெடில் இருக்கா, அது குறுகுங்கிறான். 7 அப்படிங்கிறதுல முதல் எழுத்து நெடில் இருக்கா, அது குறுகுங்கிறான். 1 2 இருக்குது குறில், 2 நெடில் ஆகும். 3 6 7ங்கிறது நெடில், அது எல்லாமே குறில் ஆகும். அப்ப குறில் ஆயிடுச்சா. 6 7 அல்லவற்றின் ஈற்றுயிர் மெய்யும் ஏழன் உயிரும் ஏகும். அதாவது 6 7 இருக்கக்கூடிய ஈற்று உயிர்மை எழுத்துக்கள் கெட்டு போகும் அப்படிங்கிறது. அதே மாதிரிதான் 3லயும் ஈற்று உயிர்மை எழுத்துக்கள் கெட்டு போகும், இரண்டும் கெட்டு போயிடும். 3 அதுல மூ மட்டும் இருக்கும். இந்த மூங்கிறது தான் இங்க பாருங்க வகை அப்படிங்கிற வார்த்தையை சேரும்போது மூ வகைன்னு வரக்கூடாது, முவ்வகை. 3 கூட்டல் வட்டி முவ்வட்டி. அப்ப 3 கூட்டல் இனம், 3 இனம் வந்திருக்க. நிலைமொழி வருமொழியில முதல் எழுத்து என்ன எழுத்தா இருக்கு, உயிர் எழுத்தா இருக்கு. அப்படி உயிர் எழுத்தா இருந்தா இந்த 3ங்கிற வார்த்தை மாறாது. சரி சார், இங்க வாங்க. முக்குணம் 3 கூட்டல் குணம். இங்க மூங்கிற வார்த்தை என்னவா இருக்கு, மூ மாதிரி இருக்கா, குணம், அதனால வல்லெழுத்து மிகுந்திருக்கு. இது இடைநிலத்துக்கு இடைநிலத்து மிகுந்திருக்கு. சரி, இதே இது மெல்லின் எழுத்து வந்தா மெல்லின் எழுத்து மிகுந்து ஒழிக்கும். உதாரணத்துக்கு 3 கூட்டல் மலர், ரெண்டையும் சேர்த்து என்ன எழுதுவோம், மும்மலர் எழுதுவோமா. அப்ப மூ நெடில் குறுகிருச்சா, இந்த இன்னொரு ரூம் போயிருச்சா, வல்லி எழுத்து மிகுந்து ஒழிஞ்சிருக்கு, மெல்லி எழுத்து மிகுந்து ஒழிச்சிருக்கா, இவ்வளவுதான். மும்மலர் மும்மணி முத்தமிழ் இல்லையா, எல்லாமே அப்படிதான். முக்குணம் முத்தமிழ் எல்லாமே அப்படிதான். உயிரெழுத்து வந்தா மட்டும், அதாவது 3 கூட்டல் 1000 3000, 3 கூட்டல் ஆண்டு 3 ஆண்டு. அந்த இடத்துல மட்டும் என்ன செய்யாது, இயல்பாக வரும். 3ங்கிற வார்த்தை குறுகாது. ரைட்டா, ரைட், ஓகே. 6வது கொஸ்டினுக்கான ஆன்சர் எது அப்படின்னா ஆன்சர் சி தான் தவறா இருக்கு, மற்ற எல்லாமே கரெக்டா இருக்கு. 7வது கொஸ்டின், பல கூட்டல் பல சேர்த்து எழுதுக, இதுல தவறான ஒன்று எதுன்னு கேட்கிறாங்க. பல பல கூட்டல் பல இந்த ரெண்டையும் சேர்த்தா என்ன சேர்த்து எழுதுக நடக்கும். அதுல இதுல கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ல எது தவறுன்னு கேட்கலாம். ஸோ அதுக்கான விதி கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. பல சில என்னும் இவை தம் முன் தாம் வரின். பல சில என்னும் இவை, பலங்கிற சொல்லோ சிலங்கிற சொல்ல வந்து தனக்கு முன்னாடி தன்னோட சொல்லே வந்தா இயல்பும் இயல்பாகவும் புணரும், இயல்பாக புணரும். பல பல மிகழும் வல்லெழுத்து மிகுந்தும் புணரும். பல பல. அகரம் ஏக, அகரம் ஏகனா அந்த லேல உள்ள அகரம் போய் மீதி பல் அப்படின்னு நிற்கும். அந்த லகரம் ரகரமாகலும், அந்த இல்லு இச்சாவும் மாறும். பற்பல. பிறவரின் அகரம் விகற்பமாகலும் உலக. பிற சொற்கள் வந்தால் அந்த அகரம் விகற்பமாகும். அப்ப இந்த 3ம் இந்த விதியில இருக்கு. இந்த 4வதா இருக்கிறது தான் இதை பலற்பல அப்படிங்கிற வார்த்தை என்ன செய்யாது, வராது. அப்ப ஆன்சர் என்ன, ஆன்சர் டி. இது மட்டும் பொருந்தாது. அப்போ இயல்பாகவும் புணரலாம், வல்லெழுத்து மிகுந்தும் புணரலாம், லகரம் ரகரமாக தெரிந்தும் புணரலாம்.
மூன்று வகையான புணர்ச்சி பல சில புணர்ச்சிகள் நடக்கும். இதே மாதிரிதான் சில 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 சிற்சில இந்த மூணுமே போடலாம். மூணுமே என்ன செய்யலாம் போடலாம். ரைட். 7வது கொஸ்டின் தெளிவா புரிஞ்சிச்சா? அடுத்து 8வது கொஸ்டின் வாங்க. தனிக்குறில் முன் ஒட்டு உயிர்வனின் இரட்டும் என்னும் விதிப்படி வரும் சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் சொல்லிட்டேன், தனிக்குறில் முன் ஒற்றுனா நிலைமொழியில ஒரு குறி எழுத்து ஒரு எழுத்து இருக்கணும், வருமொழியில முதல் எழுத்து உயிர் எழுத்தா இருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷனை தெளிவா பாருங்க. இந்த விதியை பொறுத்தே வேண்டாம், தெளிவா பார்த்தாலே ஒரு 2 ஆப்ஷனை தூக்கிடலாம். இதெல்லாம் வருமொழியில முதல் எழுத்து என்ன எழுத்தா இருக்கணும்? உயிர் எழுத்தா இருக்கணுமா? இதுல இருக்கா? இருக்கு. இதுல இருக்கா? இருக்கு. இதுல இருக்கா? இல்ல. இதுல இருக்கா? இல்ல. அப்ப இந்த 2 ஆப்ஷனும் வராது. முடிஞ்சு போச்சா? இதை நீங்க தொடவே வேண்டாம், 2 ஆப்ஷன் வராது. சரி, மீதி இருக்கிறத தனிக்குறில் முன் ஒற்றுங்கிறாங்க. தனிக்குறில் முன் ஒற்று, அதாவது ஒரு குறில் எழுத்து ஒரு ஒற்றெழுத்து மெய் எழுத்து இருக்கணும். இந்த 2ல பாருங்க, இதுல ஒரு குறில் எழுத்து ஒரு ஒற்றெழுத்து இருக்கு, இதுல 2 குறில் எழுத்து ஒரு ஒற்றெழுத்து இருக்கு. அப்ப இதுவும் வராது. அப்ப ஆன்சர் என்ன? இதான். ரொம்ப எளிமையா எடுத்தாச்சு. இந்த விதியை பொறுத்தவே இல்லை, அந்த விதியை வாசிச்சு பார்த்தேன், விதிப்படி இங்க அப்ளை பண்ணி பார்த்தேன், ஆன்சர் வந்துச்சு. அப்ப இந்த விதிப்படி அப்ளை பண்ணி பார்த்தது ரைட்டா, மற்றதெல்லாம் இதுக்கு பொருந்தாது. ஏன்னா நிலைமொழியில தனிக்குறில் ஒற்றுதான் வரணும்னு சொல்றாங்க, வருமொழியில முதல் எழுத்து உயிர் எழுத்து தான் வரும்னு சொல்றாங்க. அப்ப வின் கூட்டல் இன்று வின் இன்று தான் கரெக்டா பொருந்தும். ரைட்டா? ரைட். சோ இந்த விதிப்படி என்ன ஆகும்னா, இந்த இன்னொரு இன்னும் எக்ஸ்ட்ரா உருவாகும். அவ்வளவுதான். இப்ப இந்த இன்னும் ஈஞ்சது நீனு மாறும். அவ்வளவுதான். இதான் ஆன்சர். ஓகேவா? இப்ப 8க்கு ஆன்சர் என்ன? ஏ. அடுத்து 9வது விஷயம். ஈறு கெட்டு வல்லெழுத்து மிகும் புணர்ச்சியினை கண்டறிக. அதாவது ஈற்றெழுத்து கடைசி எழுத்து கெட்டு போய் வல்லின் எழுத்து மிகுந்து ஒழிக்கக்கூடிய சொல் எதுன்னு கேட்கிறாங்க. நம்மளே பாருமா, தன் கூட்டல் சினைன்னு இருக்கா, இது எப்படி மாறும்னா தற்சினைன்னு மாறும். சோ இங்க வல்லின் எழுத்து மிகுந்து வரல, இந்த இன்னும் இற்றா தெரிஞ்சிருக்கு, அப்ப இது கிடையாது. அடுத்து அலை கூட்டல் பேசி அலை பேசி தான் வரும். இந்த இடத்துல வல்லின் எழுத்து மிகுந்து வராது, இப்பு வராது, அப்ப இதுவும் கிடையாது. அடுத்து மனம் கூட்டல் குகை. மனம் கூட்டல் குகை நிலைமொழியில ஈற்றெழுத்து இம் வந்தாலே கட்டு போயிடும். இப்ப மன குகைன்னு இருக்கிறதால இக்கு வரும், குகைன்னு வரும். இந்த இடத்துலதான் ஈறு கெட்டு போகுது, வல்லின் எழுத்து மிகுந்து ஒலிக்கு. அப்ப இதுதான் கரெக்டா இருக்கு. கண் கூட்டல் காட்சி, இது கண் காட்சி இயல்பாகவே பொருள். கண் கூட்டல் காட்சி கண்காட்சி இயல்பாகவே வரும். ஏனென்றால் இது அல்வழி புணர்ச்சி. அல்வழி புணர்ச்சி என்ன சார் அப்படின்னா, வேற்றுமை தொகை இல்லாத புணர்ச்சி. இதுக்கு 2க்கு நடுவில் ஏதாவது இடைச்சொல், அதாவது வேற்றுமை உருவ போட முடியுமான்னு பாருங்க. கண் கூட்டல் காட்சி, கண்ணால் காணும் காட்சி. சரியா? கண்ணால் காணும் காட்சி, கண்ணால் பார்க்கப்படும் காட்சி எப்படின்னா எடுத்துக்கலாம். அப்ப இங்க என்ன வருது? வேற்றுமை தொகை வருதா? இது என்ன புணர்ச்சி? வேற்றுமை புணர்ச்சி. அல்வழி புணர்ச்சி இல்ல, வேற்றுமை புணர்ச்சி. வேற்றுமை புணர்ச்சியில நிலைமொழியில் நகரம் வந்து வருமொழியின் முதலிடத்துல வல்லினம் வந்தால் அது இயல்பாக புணரும். அப்போ கண் கூட்டல் காட்சி கண்காட்சி. ரைட், ஓகே. அப்போ 9வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, மனம் கூட்டல் குகை மனக்குகை, இதுதான் கரெக்டான ஆன்சர். ரைட். அடுத்தது 10வது கொஸ்டின். கல் கூட்டல் தூண் சேர்த்து எழுதுக கொடுத்துருக்காங்க. கல் கூட்டல் தூண் சேர்த்து எழுதுக. ஸோ இதுக்கு வந்து நிலைமொழியின் ஈற்றெழுத்துல லகரம் வந்திருக்கிறதால லகர லகர புணர்ச்சி அப்படிங்கிற ஒரு புணர்ச்சி இருக்கு. அந்த புணர்ச்சி என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். பாருங்க, ல ல அதாவது லகரம் லகரம். இது ல, இந்த லாவை பொறுத்தவரை பல்லை தொடக்கூடிய ல, இந்த லாவை பொறுத்தவரை பொது லகரம் சொல்லுவாங்க. அதாவது இதை பகர லகரம் சொல்லுவாங்க, இத நகர லகரம் அல்லது பொது லகரம் சொல்லுவாங்க. வேற்றுமையில் சேடாவும், அதாவது ல ராவாவும் ல கேவாவும் ஆகும். இதுல வேற்றுமை புணர்ச்சிகள். அல்வழி அவற்றோடு உரல்வும். உரல்வும்னா என்ன அர்த்தம் சார்? உரல்வும்னா இயல்பாகவும் புணரலாம், திரிந்தும் புணரலாம். விகற்பமாகவும் புணரலாம், இயல்பாகவும் புணரலாம். அதனால தாங்க இயல்பாகவும் புணரும்,
திரிந்தும் புணரும். வழி வரி நாம் மெலி மேவின் நவும் இடைவரின் இயல்பும். மெல்லினெழுத்து வந்தா இந்த ல 2 சுழி நேவாவும் இந்த ல 3 சுழி நேவாவும் மாறும். மெல்லினெழுத்து வந்தா. இடைநெழுத்து வந்தா இயல்பாக புணரும். இது லகர லகர புணர்ச்சி. அதே இது குரில் வழி லேல கப்பனையின் ஆயுதம் ஆகவும் பெறும் அவ்வழி யானே. இப்ப என்ன சொல்றதுன்னா, நான் சொன்ன இந்த விதிப்படி பார்த்தா கல் கூட்டல் தூண்ல நிலைமொழியில இல் வந்து வறுமொழியினுடைய முதல் எழுத்து தகரமா வந்திருக்கிறதால இந்த இல்லு இச்சா மாறும், இந்த தூவும் இச்சா மாறும். அப்ப என்ன வந்துடும்? கற்றூன்னு வந்துடும். யா கற்றூன் அப்படின்னு வந்துடும். அதே இது இந்த இந்த விதிப்படி நிலைமொழியில நகரம் வறுமொழியில தகரம் வந்தா இந்த இல்லு இச்சா மாறாம ஆயுத எழுத்தா மாறும். ரெண்டு விதி இதுல பொருந்துது. சரிங்களா? சிறப்பாக கூட உங்களுக்கு தனியா கூட சொல்றேன் பாருங்க. எப்படின்னு பாருங்க. இல்லு இருக்கா? இதுல வல்லின எழுத்து வந்து அது இச்சா மாறும். வல்லின எழுத்து வந்தா என்ன வரும்? இச்சா மாறும். மெல்லின எழுத்து வந்துச்சுன்னு வைங்க, இந்த இல்லு 2 சுழி இன்னா மாறும். 2 சுழி இன்னா மாறும். இடையின எழுத்து வந்துச்சுன்னா இயல்பாக புணரும். இடையின எழுத்து வந்துச்சுன்னா என்னாவும்? இயல்பா புணரும். எந்த விதமான மாற்றமும் நடக்காது. சரிங்களா? இப்போ இதே இது இல்லு என்ன சொல்லலாம்? அதுக்கு ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவோமே. இங்க பாருங்க, இதுக்கு எடுத்துக்காட்டு பல் கூட்டல் பொடி. பல் கூட்டல் பொடி. அப்ப என்ன ஆகுது? நிலைமொழியில இல் இருக்கு, வறுமொழியில வல்லினம் இருக்கு. இந்த இல்லு இச்சா மாறும், பற்பொடின்னு மாறும். சரியா? இப்ப இதே இதுல வாங்க, இதுக்கு என்ன பண்ணலாம்? பல் கூட்டல் நூல். இது நூல் வேண்டாம், இதுல ஒண்ணுதான் வரும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, செல் கூட்டல் மியா என்ன எழுதுவோம்? தென்மியா எழுதுறோமா? செல் கூட்டல் மியா சென்மியா இன் வந்துருச்சா? இப்ப இதே இதுல பாருங்க, இயல்பு பண்ணுச்சு. பல் கூட்டல் வரிசை என்ன எழுதுவீங்க? பல் வரிசை என்ன எழுதுவோம்? அப்ப இயல்பா வந்திருக்கா? எந்த மாற்றம் நடக்கலையா? இதே இது நிலைமொழியில இயல் வந்து வறுமொழியில தகர வரிசை வருதுன்னு வைங்க. தகர வரிசை, அதாவது வள்ளி நிலத்துல க ச த ப, அதுல த வரிசை வந்துச்சுன்னா த தா தி தி து து தே தே இதுல ஏதாவது வந்துச்சுன்னா இந்த இல்லையும் இச்சா மாத்திரும், இந்த தகரத்தையும் இச்சா மாத்திரும். ஆனா இங்க அப்படி நடக்கல. இங்க இல்லு மட்டும்தான் இச்சா மாறி இருக்கு. பொடி பொடியாவே தான் வந்திருக்கு, மாற்றம் நடக்கல. ஆனா இந்த இடத்துல தகர வரிசை வந்தா இல்லு இச்சாவும் இத்து இச்சாவும். இப்ப அந்த கேள்விப்படி பாருங்களேன், கல் கூட்டல் தூண் தானே வந்திருக்கு. கல் கூட்டல் தூண் தான் வந்திருக்கு. அப்ப இல்ல இருக்குல்ல, இது தகர வரிசை தானே. அப்ப இந்த இல்ல இச்சா மாத்துதமா? இதையும் இச்சா மாத்தும் போது சூணு மாறுது. சூன். அப்ப என்ன வரணும்? கச்சூன். ஆனா இப்படி வரக்கூடிய இடத்துல நிலைமொழியில லகரம் வறுமொழியில தகரம் வந்தா ஆயுத எழுத்து உருவாகும். அது ஆயுத குறுக்கத்துல படிச்சிருப்பீங்கல்ல. அப்ப இது என்ன ஆகும்? கற்றூனும் வரலாம், கஹ்ரூன் கஹ்ரூன். இது ஆயுத எழுத்தா மாறிடுது, ஆனா இத இச்சா மாத்திடுது, கஹ்ரூன். இப்படியும் வரும். இந்த ரெண்டுமே ஆன்சர் தான். ஆனா சப்போஸ் இப்போ ஒரு கொஸ்டின் நீங்க அடுத்து கேட்பீங்க, என்ன கேட்பீங்கன்னா, ரெண்டுமே ஆப்ஷன்ல இருந்தா என்ன பண்றது சார்? இங்க கரெக்டா? அப்படி ஆப்ஷன்ல இருந்தா என்ன பண்றது? அதுக்கு ப்ரீவியஸ் இயர்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தான், அதை நான் உதாரணமா அதையே சொல்லிடுறேன்.
ப்ரீவியஸ்ல இதே மாதிரிதான் கல் கூட்டல் தூண் கொடுக்கல, இப்படியே கொடுத்துட்டான். கல் கூட்டல் தீது இப்படியே கொடுத்துட்டான். கொடுத்துட்டு ரெண்டு ஆப்ஷனுமே வச்சிருந்தான். கற்றீது, கக்ரீது, ரெண்டு ஆப்ஷனுமே வச்சுட்டான். இதை எதை தேர்ந்தெடுத்தான்னா ஆன்சர் கீ இதுதான் கொடுத்தான். கட்சி இதுதான் கொடுத்தான். கக்ரீது சிறப்பு விதிங்கிறதால அது ஆன்சர் கொடுக்கல. குரில்வழி லால தப்பனையின் ஆயுதமாகவும் பெறும் அல்வழி ஆணே, இந்த இடத்துல மட்டும்தான் அது கக்ரீதுன்னு மாறும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப கக்ரீதுங்கிறது தகர வரிசையில மாறக்கூடியதுதான். அது ஆயுத குறுக்கமாக பயன்படுத்தக்கூடிய இடங்கள்ல மட்டும் ஆயுத எழுத்தை பயன்படுத்தும். ஸோ கட்சிதுங்கிறது தான் பெரும்பான்மையா பயன்படுத்தக்கூடியது. இது டிஎன்பிஎஸ்சியில கொடுக்கப்பட்ட ஆன்சர். அதனாலதான் தெளிவா சொல்றேன், இதுக்கு இதே குறிங்க. இது இல்லாத பட்சத்துல ஆப்ஷன்ல இது இருந்துச்சுன்னா நீங்க குறிச்சுக்கலாம். சரிங்களா? கல் கூட்டல் தூண், இது ஒரு நல்ல கேள்வி. அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா கற்றூன் ஆன்சர், டி ஆன்சர் தான், கற்றூன். அதனால உங்களுக்கு ஆயுத குறுக்கத்தை அதுல வைக்கல, வச்சா குழம்பிடுவீங்க. ரைட். அடுத்து 11வது கொஸ்டின் வாங்க. தந்தரளம் பிரித்தெழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா தன்மை கூட்டல் தரளம். இது கொஞ்சம் சொல் பொருள் தெரிஞ்சா அது பிரித்து எழுதலாம். தரளம் என்றால் முத்துக்கள், தரளம் என்றால் முத்துன்னு அர்த்தம். ஆனா தன்மைன்னா என்ன அர்த்தம்னா குளிர்ச்சி, தன்மைன்னா குளிர்ச்சி. அப்போ குளிர்ந்த முத்துக்கள் அப்படின்னு தான் பொருள். அதனாலதான் தண்டரளம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ தன்மை கூட்டல் தரளம் தான் பிரிக்கணும், மற்ற எதுவுமே இதுல பொருந்தாது. இந்த தன்மைக்கு இந்த தன்மைக்கு என்ன வித்தியாசம்? இந்த தன்மைனா தகுதின்னு அர்த்தம், இந்த தன்மைனா குளிர்ச்சின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இது நகர நகர வேற்றுமையில கேட்பாங்க. அடுத்து 12வது கேள்வி. பல கூட்டல் மீன் சேர்த்து எழுதுக. அப்புறம் பார்த்து அதே தான். பல கூட்டல் மீன் சேர்த்து எழுதும் போது நிலைமொழியில பல வந்திருக்கு, வரமொழியில மீன் மெல்லின் எழுத்து வந்திருக்கு. அப்போ லகரம் வந்தா என்னாவும் அந்த அகரம் கெட்டு போய் பல கூட்டல் மீன். இதுக்கு ரெண்டு விதி பயன்படுது. ஒண்ணு, இந்த பல சில புணர்ச்சி பார்த்தோம்ல, அதுல தன்முன் தானே வந்தால் இயல்பு மிகல் விகற்பம்லாம் பார்த்தோம். பிறவரின் அகரம் ஏக அப்படின்னா, அதாவது இந்த லகரத்துல உள்ள கட்டு பேருங்கிறான். அப்ப என்ன ஆகும்? பல் கூட்டல் மீன் மாறிடும். மாறிட்டா இப்ப இந்த லகர புணர்ச்சிக்கு வாங்க, லகர புணர்ச்சி. அதுல மெல்லின் எழுத்து வந்தா என்னவா மாறுது பாருங்க, ல வந்து நேவா மாறுதா. அப்ப என்ன ஆகும்? பன்மீன் மாறும். என்ன மீன் மாறும்? பன்மீன் மாறும். புரியுதுங்களா? அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன? ஆன்சர் பி, பன்மீன் தான் கரெக்ட். சரிங்களா? இந்த ரெண்டு விதி பொருந்தது. ஒண்ணு பல சில புணர்ச்சி விதி, இன்னொன்னு லகர ஈற்று புணர்ச்சி விதி. ரெண்டு விதி பொருந்தது. ரைட். அடுத்தது 13வது கொஸ்டின். ஐவழி எவ்வும் என்னும் விதிப்படி புணராதது எதுன்னு எழுதுறாங்க. ரொம்ப சிம்பிள். ஐ அப்படிங்கிறது உடம்படுமை புணர்ச்சி விதி. நிலைமொழியின் ஈற்றெழுத்துல ஈனா ஐயன்னா வந்திருக்கான்னு பாரு, ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இங்க பாருங்க, இதுல என்ன வந்திருக்கு? ஐயன்னா வந்திருக்கா? இது கரெக்ட். இதுல என்ன வந்திருக்கு? ஊனா வந்திருக்கு. ஊனா இதுல இருக்கா? இல்ல. அப்ப இதுதான் ஆன்சர். இதுல ஈயன்னா வந்திருக்கு, இதுல ஈனா வந்திருக்கு. அப்போ இது எல்லாத்துலயுமே நீங்க சொன்ன ஐ இருக்கு, இதுல மட்டும் இல்லை. ரைட்டா? அப்ப இதெல்லாமே எப்படி மாறும்னா யகர புணர்ச்சி, அதாவது இசை அன்றி மாறும். அதாவது இந்த வந்து சரி இசையின்றி, இந்த ஐ வந்து யகரமா மாறும். இந்த ஐ வந்து என்னவா மாறிடும்? யகரமா மாறும். அப்ப இசை சாரி இந்த ரெண்டுக்கும் நடுவில் வந்து யகர மெய்யெழுத்து தோன்றும். இந்த மெய்யெழுத்து தோன்றும், யகர மெய்யெழுத்து. அப்ப இசை என்றின்னு மாறும். அதே மாதிரி இதுக்கு ரெண்டுக்கு இடையில ஈ கூட்டல் ஈ, இதுக்கு ரெண்டு இடையில யகரமை தோன்றும், தீ எரி. அதே மாதிரி இதுக்கு ரெண்டு இடையில யகரமை தோன்றும், தரணி எங்கும். ஆனா இதுக்கு ரெண்டு இடையில ஊ இருக்கிறதால என்ன ஆகும்னா வகரமை. வகரமை என்னாவது? திருவடி. வகரமை தோன்றி திருவடின்னு மாறும். ரைட்டா? சூப்பர். அடுத்தது 14. அங்கையற்கண் பிரித்தெழுதுக கொடுத்துருக்காங்க. அங்கையற்கண் இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, அங்கையல் கூட்டல் கண். நிலைமொழியில இல் வந்திருக்கு, வறுமொழி முதலெழுத்துல வல்லினம் இருக்கு. அப்ப இல்லு இச்சா மாறுது. அங்கையற்கண் இது கரெக்ட் தான். சரியா? ரைட். அடுத்தது வாங்க. அங்கையல் கூட்டல் கண் கொடுத்துருக்காங்க.
அங்கயல்னு வரக்கூடாது. அங்கயல்னு இருக்கு. இங்க மாறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்தது அங்கை குட்டல் அல் குட்டல் கண் இருக்கு. அங்கை அப்படின்னு மாறி இருக்கு. நிலைமொழி நீச்சத்துல ஐ வருது. அப்போ எகரமை தோன்றி அங்கையல். எகரமை தோன்றுனா எப்படி வரணும்? அங்கையல் குட்டல் கண் வரணும். ஆனா இங்க என்ன இருக்கு? கே இருக்கு. இங்க என்ன இருக்கு? கை இருக்கு. அப்ப இது வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்ப இதை பார்ப்போம். இம் அம் கூட்டல் கயல் கூட்டல் கண். நிலைமொழியில கடைசி எழுத்து இம் இருக்கு. வறுமொழி முதலத்துல கே இருக்கு. அப்படி இருந்தா மகரமை கெட்டு வல்லினத்திற்கு இனமான மெல்லினம் மிகும். அப்போ அங்கையல் கூட்டல் கண். அப்பல பார்த்தோம் நிலைமொழி ஈச்சத்துல லகரம், வறுமொழி முதலத்து வல்லினம். அப்ப அங்கையற்கண். ரைட்டா? அப்ப ரெண்டு ஆப்ஷனுமே கரெக்டா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கிறதும் கரெக்டா தான் இருக்கு, செகண்ட் இருக்கிறதும் கரெக்ட், டியும் கரெக்டா தான் இருக்கு. அப்ப இதுல எதை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, இதுல மூன்றா பிரிச்சிருக்கிறதுக்கு 3 சொல்லுக்கும் பொருள் இருக்குன்னா அதை நம்ம ஏத்துக்கலாம், பெஸ்ட் ஆன்சரா எடுத்துக்கலாம். இப்ப இதுவும் அங்கையல் கூட்டல் கண் கரெக்ட் தான். ஆனா அங்கையல்ங்கிற வார்த்தைக்கான பொருள் என்ன அப்படிங்கும்போது அம் கூட்டல் கயல். அழகிய கயல் என்றால் மீன், அழகிய மீன் போன்ற கண் அப்படின்னு வருது. அப்ப இந்த இடத்துல இந்த 3 பிரிச்சல் தான் பெஸ்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆன்சர் கரெக்ட்னாலும் ஆன்சர் இதுதான், டி தான் எடுக்கணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி கேட்டா இது இவ்வளோ கிரிட்டிசைஸா கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாங்கன்னா நீங்க அதுல பெஸ்ட் ஆன்சர் தான் சூஸ் பண்ணணும். அப்ப ஆன்சர் என்ன? 14க்கு டி ஆன்சர், அதுதான் சூஸ் பண்ணுறீங்க. சரி, அடுத்தது பொருந்தாத ஒன்றினை கண்டறிக கொடுத்துருக்காங்க. இதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா பைங்கிலி இது பண்பு பெயர், செங்கன் இது பண்பு பெயர், பெருங்குளம் இது பண்பு பெயர், செய்கோளம் இது வினைத்தொகை. இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். மற்ற எல்லாமே இங்கு இருக்கு, அது இங்கு இல்லை, அதை வச்சு கூட கண்டுபிடிச்சிடலாம். மற்ற எல்லாமே பண்பு பெயர் புணர்ச்சியில விதிப்படும். இது இயல்பாக புணர்ந்திருக்கு, செய் கூட்டல் கோலம். ஸோ 15 ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. சி. 16 பொங்கருவி என்ற சொல்லை பிரித்து எழுதுக. பொங்கு கூட்டல் அருவி. நிலைமொழியில குற்றியலுற சொல் வந்து வறுமொழியில உயிரெழுத்து வந்தால் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். அந்த விதிப்படி பூ இதுல இருக்கக்கூடிய இக்கு மட்டும் நிற்கும், இக்கு கூட்டல கேனு மாறும், பொங்கருவின்னு மாறும். அவ்வளவுதான். இது இயல்பாக அப்பல பார்த்து அதே விதிதான். சரி, அதுக்கடுத்து 17 வேற்றுமையில் வறுமொழி நகரம் தெரியும் என்ற விதிப்படி பிறந்தது. வேற்றுமையில் வறுமொழி நகரம் தெரியும் அப்படிங்கிற விதிப்படி பிறந்தது எதுன்னு கேட்கறாங்க. அதாவது விண் நோக்கி விண் நின்று பொன்னையில் வெற்றிடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எது வரும்னு கேட்கறாங்க இல்லையா? ஸோ பொன்னையில் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பிரிச்சோம்னா பொன் கூட்டல் எயில்னு தான் வரும். அதனால நகரம் வரல. அப்ப இது கிடையாது. வெற்றிடம் அப்படின்னா வெறுமை கூட்டல் இடம்னு வரும். இதுலயும் முதல் எழுத்து உயிர் எழுத்து தான் வந்திருக்கு. இதுவும் கிடையாது. மீதி என்ன இருக்கு? விண் நோக்கி விண் நின்று என்று. விண் கூட்டல் நோக்கி, விண் கூட்டல் இன்று ரெண்டு இருக்கு. விண் இன்று. அப்போ நகரம் வரணும்னு சொல்லிட்டாங்க. இங்க என்ன வந்திருக்கு? உயிரெழுத்து வந்திருக்கு. அப்ப இதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆன்சர் என்ன? இதுதான், விண் நோக்கி. ஏ. புணர்ச்சி எல்லாமே எடுத்தாச்சு. நேலாமும் டேனாவும் நேலாமும் டேனாவும் ஆகும், டேனாக்கள் ஆயும் நாளே அப்படின்னு என்ன சார் அப்படின்னா, நிலைமொழியில நகரம் வந்து வறுமொழியில நகரம் வந்தால் இந்த நகரம் அப்படியே நிற்கும், இந்த நகரத்தை நகரமா மாத்திடும். அதே இது ல வந்துச்சுன்னா, இங்க ந வந்துச்சுன்னா இங்க என்ன ஆகும்னா நேலாமுன் சேனாவும் நேலாமுன் டேனாவும் ஆகும், டேனாக்கள் ஆயுங்காலம். ஓ, ந வந்துச்சுன்னா தான். சரிங்களா? இப்ப இந்த எழுத்து இது ல வந்தா கிடையாது. இதுக்கப்புறமா ந வந்துச்சுன்னா அதே மாதிரிதான். நகரம் வந்துச்சுன்னா 3 சொல்லி நாவா மாத்திடும். சரிங்களா? நகரம் வந்தா மட்டும் இந்த நிலைமொழியினுடைய என்ன எழுத்து இருக்கோ அதே எழுத்தை இந்த இடத்த மாற்றும். நகரமைகள் 2 சொல்லியோ 3 சொல்லியோ எது வந்தாலும். ரைட்டா? இதுதான் 17வது விஷயம். அது 18வது விஷயம் பாருங்க. தவறான பிரித்தறிதலை கண்டறி. தவறானது எதுன்னு கேக்குறாங்க. செண்டலங்காரம் செண்டு கூட்டல் அலங்காரர் கரெக்ட். தண்டலை தன்மை கூட்டல் தலைன்னு வரணும்.
தந்தலைனா தன்மை கூட்டல் தலை, குளிர்ந்த இடம்னு பொருள். இது தப்பு. தன்னிறைவு தன்மை கூட்டல் நிறைவு, இது கரெக்ட். பண்புடைமை பண்பு கூட்டல் உடைமை, இது கரெக்ட். ஆன்சர்னா பி. இது மட்டும் வித்தியாசமா இருக்கு. அடுத்து 19, சந்திப்புழை உள்ள புணர்ச்சியினை காண்க இருக்காங்க. இது அப்படி கேட்கக்கூடாது. இந்த கொஸ்டினை சந்திப்புழைன்னு கேட்கக்கூடாது. புணர்ச்சியில் மாறுபட்டதை காண்க. புணர்ச்சியில் மாறுபட்டதை காண்க அப்படின்னு கேட்டதா கரெக்ட். அதாவது மெய் கூட்டல் மாண்டது மெய் மாண்டது, மெலினம் இருந்திருக்கு. கை கூட்டல் நீண்டது கை நீண்டது, மெலினம் இருந்திருக்கு. புனை கூட்டல் பெயர் புனை பெயர், வல்லினம் இருந்திருக்கு. ஐ கூட்டல் 100 500, மெல்லினம் இருந்திருக்கு. அப்ப அந்த புணர்ச்சியில் மற்ற 3 மெல்லினம் இருந்திருக்கு, சி மட்டும் வல்லினம் இருந்திருக்கு. ஆன்சர் என்ன வரும்? சி. இதுதான் கரெக்டா கேட்க வேண்டியது. புணர்ச்சியில் மாறுபட்டதை காண்க. ரைட். அடுத்தது முழங்கிசை, ரொம்ப எளிமையானது. முழங்கு கூட்டல் இசை, ஆப்ஷன் டி தான் கரெக்ட். குட்டியில குறைச்சல் உயிர் வரி முக்குரல் மெய் வீட்டோட விதிப்படி வாழ்ந்துருக்கு. ரைட். ஸோ இதில் டிஃப்ரெண்டான விதிகள்லாம் கொஞ்சம் பார்த்தோம். இந்த நகர நகர புணர்ச்சி, லகர லகர ஈட்டு புணர்ச்சி, இது கொஞ்சம் குழப்பற மாதிரியே இருக்கும். ஆனால் கொஞ்சம் தெளிவாக அதை நம்ம பார்க்க வேண்டியது. ரைட்டா? ஸோ அதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துட்டிங்கன்னா அதுவே பெரிய விஷயம். ரைட். ஓகே. சிறப்பான விதிகள்லாம் பார்த்தீங்க. ஸோ இன்றைக்கு நாம் எழுதுனது 9ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தினுடைய பிரித்தெழுது மற்றும் சேர்த்தெழுது. இது விடுபட்ட பகுதி அப்படிங்கிறதால போன திங்கக்கிழமை வைக்க வேண்டியது இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதை பார்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்து நாளை திங்கக்கிழமை தொடங்குது. மறுபடியும் எப்பொழுதும் போல நாம தேர்வு எண் 18லேருந்து தொடங்குவோம். இது வரைக்கும் தேர்வு எண் 17 வரைக்கும் நிறைவடைந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 18லேருந்து நம்ம தொடங்க இருக்கிறோம். ஸோ அடுத்த தேர்வை நீங்கள் எழுதுங்க. இந்த வாரம் உங்களுக்கு பிரித்தெழுது சேர்த்தெழுது முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்துதான் சந்திப்புழை தொடங்கும். தொடர்ந்து எழுதுங்க. தொய்வில்லாத படிப்பே உங்கள் வெற்றியை தேடித்தரும்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.